Taste the Daily. அண்மை செய்தி. கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மற்றும் காங்கிரஸ் மேயர் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மற்றும் காங்கிரஸ் மேயர் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஏன்னா நாளைக்கு கூட்டணிக்கு ஒத்துழைக்க சொன்னாங்க. அதையும் சரி நாளைக்கு ஓப்பனாக காமிச்சிட்டு கூட்டத்தை நாளை காலை வைக்கிறேன்னு சொல்லியும் என்னை கேட்காம நீ கொடுத்த இப்பயே நடத்த இப்பயே நடத்தி என்னை பல்வேறு விதத்தில் துன்புறுத்தி அவர் சுகாதார குழு தலைவர் தான் இதுக்கு முழு காரணமாக இருந்து என்னை தள்ளிவிட்டு என்னை நெஞ்சு வலி ஏற்படுத்திட்டு மயக்க நிலைக்கு அடிச்சிட்டாரு. என்னை உயிரை பேசி காப்பாற்று, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. அவரை நீங்க தாக்குதல் பண்ணதா சொல்லுங்க சார். ஒத்தி வச்சுட்டு நான் வந்துட்டு அவர் கேட்டுக்கிட்டாரு கூட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் கூட்டத்தை நாளைக்கு ஒத்தி வைங்கன்னு சொன்னாங்க. சரி, நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நாளைக்காண்டே அவசரப்பட்டு வச்சிடணும்னு சொல்லி ஆணையத்தை கலந்துட்டு நாளைக்காக 10 மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டோம். நான் வெளியே வந்தப்ப என்னை தடுத்துட்டு கதவை தாப்பால் போட்டு என்னை துன்புறுத்தி தள்ளி விட்டுட்டாரு. நெஞ்சிலே குத்திட்டாரு. வழி தாங்க கொஞ்சம் பின்னாடி வாப்பா. என்ன பண்ணிச்சர ஒண்ணு போய் தூக்கு, இல்லைன்னா பின்னாடி வா. காலைல 11 மணிக்கு கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மற்றும் காங்கிரஸ் மேயர் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், இந்த வாக்குவாதம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கும்பகோணம் மாமன்ற கூட்டமானது சாதாரண மாமன்ற கூட்டமானது இன்று மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இது கூட்டம் தொடங்கியது முதலே ஒவ்வொரு பொருள் மீதும் கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றது. அதில் இன்றைக்கு 50 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. இதில் இப்போ குட்டி என்கிற தட்சிணாமூர்த்தி அவர் பொது சுகாதாரத்துறை குழுவுடைய தலைவராக இருக்காரு. அவர் இப்போ ஃபைலெல்லாம் சரியாக பார்க்காமல் மேயர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்காரு. அவர் ஃபைலெல்லாம் எங்களுக்கு மாமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாரு. அப்பொழுது திடீரென்று மேயர் கூட்டம் நாளை நடைபெறும், நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்து விட்டு திடீரென்று இருக்கையை விட்டு எழுந்து சென்றார். உடனே இவர் கதவை சாத்தி கொண்டு பதில் கூறிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒரு தள்ளுமுள்ளாகி இவர் தாக்கியதாக அவரும் அவர் தாக்கியதாக இவரும் நெஞ்ச வலிக்குது என்று 2 பேரும் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேயர் அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய பொருள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சொல்லிதான் நான் வைத்திருக்கிறேன், இதில் விருப்பமில்லாதவர்கள் தான் என்னை தடுக்கிறார்கள் என்று நெஞ்சை பிடித்து கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று
கூறியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.